அவர் 3 தரம் வந்தார். 3 தரம் சொல்றாங்க. முதல் தடவை அவர் சொல்றாரு பாருங்க, தட்டி எழுப்பி 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 2வது தரம் அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பேசுறாரு ஜெபிங்கன்னு சொல்லி வரும்போது அவர் நல்ல நித்திரையாயி அவர் பேசுறதுக்கு மறு உத்தரவு என்ன கொடுக்கன்றதுன்னு தெரியாம மறு உத்தரவு கொடுத்துட்டாங்க. என்ன அவங்க அப்படியே புலம்புறாங்க. தூக்கத்துல நம்ம புலம்புவாங்க, சிலவங்களுக்கு எல்லாம் தூக்கத்துல புலம்புறத இது உண்டு. அதே மாதிரி புலம்புறாங்க அவங்க. 3வது வாட்டி நீங்க தூங்குங்கன்னு சொல்லிடுறாரு. என் வேலை வந்தது, நீங்க தூங்குங்க இனி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கிறிஸ்து இயேசு முதலாவது வந்து மாம்சத்துல வெளிப்பட்ட போது அவர் நிறைய உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுத்து அநேக காரியங்களை நமக்கு வந்து அவர் சொல்லி உபதேசங்களை சொல்லி ஓமைகளினாலே சொல்லி நிறைய காரியங்கள் அவர் அற்புதங்களால அவர் காமித்து அநேக காரியங்கள் நம்முடைய ஆத்தும மீட்புக்காக பரலோகராஜன் எப்படி செல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம அப்ப எதுவும் கேட்கவே இல்லை. நம்ம அதை கேட்டு அதை உட்கொள்ளாமல் நாம் விட்டு விட்டோம். மறுபடி அவர் சிலுவையில மரித்து உயிரோடு கூட எழும்பி வந்து அவர் பரமேறி போகும்பொழுது சீடர்களோட அநேக காரியங்கள் அவர் சொல்றாரு பாருங்க. அது 2வது தடவை. 3வது தடவை அவர் இனிமேதான் வருவாரு. அது அவர் சொல்றாரு. அவர் 3வது வரும்பொழுது யாரும் அறிய மாட்டார்கள்.